சென்னையில இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நல்ல வேளையாக அதிர்ஷ்டவசமா யாருமே இந்த பெரிய விபத்துல பாதிக்கப்படவில்லை. அதாவது வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை செல்லக்கூடிய இந்த பறக்கும் ரயில் பணிகள் அப்படிங்கிறது நீண்ட ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த பணிகள்ல பல்வேறு சிக்கல்கள், குறிப்பாக பல வழக்குகள் இந்த இடத்துல நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாக நேரடியா இந்த இடத்துல தொடர்ச்சியாக இந்த பணிகள் அப்படிங்கிறது பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டு நடைபெற்று இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது ஆதம்பாக்கம், கரெக்டா நம்ம சொல்லணும்னா தில்லை கங்கா நகர், இந்த பகுதியில மிகப்பெரிய அளவுல போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இந்த பகுதியில இது போன்ற பிரம்மாண்டமான அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறது மாலை 6 மணியிலிருந்து 6:30க்குள்ளாக சரிந்து அப்படியே விழுந்திருக்கு அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய பல மக்கள் பார்த்துட்டு நம்மிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் இது தொடர்பாக இப்பொழுதுதான் ஆய்வு செய்ய தொடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பா இந்த இடத்துல நீங்க மேல பார்க்கலாம், இந்த கார்னர்ல பிரிட்ஜினுடைய இந்த பெரிய தூணுடைய அந்த கார்னர் பகுதியில அந்த சரிவின் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உடைச்சல், அதாவது அப்படியே உடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய அளவுல அந்த பிரிட்ஜ் அப்படியே சரிந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதற்கட்டமா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இது கீழே 4-5 ஜாக்கி போடப்பட்டிருக்கு. அந்த ஜாக்கி ஏதோ ஃபெயிலியர் ஆனதா இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இது புதிதாக இந்த பணிகள் நடக்கல. கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு முன்னதாகவே இந்த நீங்க சரிந்து கிடக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் 6 மாதத்துக்கு முன்னாடியாகவே அங்க பிக்ஸ் பண்ணி அந்த பணிகள் நடைபெற்று முடிந்ததாக தற்போது முதற்கட்டமாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எதனால இது சரிந்தது? ஏன்னா இப்போ நம்ம பல விபத்துக்களை நம்ம இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அப்பொழுதெல்லாம் இந்த கிரேன்ல எடுத்து வைக்கும் பொழுது அது சரியும், அது மாதிரி தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக சரியும். ஆனா இது ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. பிக்ஸ் பண்ணி இவ்வளவு மாதங்கள் கடந்து விட்டதா சொல்லப்படுகிறது. நீங்களே இங்க பார்க்கலாம், நிறைய அந்த கீழே அதை தாங்குவதற்காக பழைய நிறைய இரும்புகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த இரும்புகள்லாம் அப்படியே சரிந்து கீழே கிடக்கிறத பாக்குறோம். அந்த அளவுக்கு இந்த வெயிட்டினுடைய கெப்பாசிட்டி கீழே விழுந்திருக்கும். இப்போ இது விழுந்ததுனால இந்த பகுதியில இந்த சாலையினுடைய தடம் அப்படியே முழுக்க விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி தில்லை கங்கா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இந்த விழும்பொழுது அந்த பெரிய அதிர்ச்சியினால வீடுகள் குலுங்கியதா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த இடத்த பார்த்தோம்னா நம்ம இது அப்படியே மழைநீர் வடிகால் பணி நடைபெற்றிருக்கக்கூடிய பணி, இதுவும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த பிரிட்ஜினுடைய கார்னர் பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா 2 பெரிய தூண் இருக்கும். அது மெட்ரோக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம். மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருது. இந்த பிரிட்ஜை தாண்டி, அதாவது பறக்கும் ரயிலை தாண்டி அந்த மெட்ரோ ட்ரெயின் போற மாதிரி ஏற்கனவே இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ஸ்பேஸ்ல அதுக்கான பணிகள் அப்படியே நடந்துட்டு இருக்கு. இது போன்ற சூழல்ல இங்க இருக்கக்கூடிய கள நிலை என்ன, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசலாம். ஏன்னா இங்க நேர்ல பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ச்சியா இந்த பகுதியில் இருக்கவங்க கிட்ட பேசலாம். சார் 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 வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன பாத்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு 6 மணிக்கு பிளாட் அபார்ட்மெண்ட் வெளியில வந்தேன் சார். வெளியில வந்துட்டு என்ன வேலை நடக்குது பார்த்துட்டு போனேன். பார்த்து திரும்பி அபார்ட்மெண்ட் கேட்டு பக்கத்தில் போயிட்டு திரும்பி பார்த்தோன்னா சவுண்டு கேட்டது. பட்டான சவுண்டு கேட்டால் இந்த சைடில் இருக்கிற டபுள் லைன் போடுறாங்கல்ல, ஒரு லைனோட ஒர்க் கீழே வந்துருச்சு. வாங்க சவுண்டுன்னா அவ்வளோ சவுண்டு, ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி கேட்டிருக்கோம். எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அவ்வளோ பேரும் வெளியே இருந்தாங்க. பக்கத்து அபார்ட்மெண்ட் பக்கத்து தெரு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. என்ன நடந்து கேட்டாங்க, இந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு அப்படி சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா? நேர்லயே பார்த்தேன். 6:10 6:15 அது கீழே விழுந்துச்சு. அதுதான் டைம். பயங்கர சவுண்டு சார். ஆமா. அந்த நேரத்துல வண்டி எதுவும் இல்லை, ஆள் இல்லை. பொங்கல் லீவா இருந்ததுனால இங்க ஆக்சுவலா வெஹிக்கிள் டிராபிக் எல்லாம் கார் பார்க்கிங், ஸ்கூட்டர் பார்க்கிங் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய. ஆமா, ஈவினிங் இருப்பாங்க, பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொங்கல் லீவ் இருக்கிறதுனால யாருமே இல்லை. மட்டுமில்ல இங்க டிஃபன் சென்டர் அதை இடிச்சிட்டாங்க. டிஃபன் சென்டர் இருந்திருந்தால் இன்னும் ஆழபாயம் பயங்கரமா இருந்திருக்கும். காலையில இருந்து மெட்ரோ வேலை நடந்துட்டு இருந்தது. அதோடைய ஆளுகள்லாம் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் மேல நின்றுட்டு இருந்தாங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு. அவங்களும் ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டாங்க. இங்க மெட்ரோ பணிகள் நடந்துட்டு, மெட்ரோல பக்கத்துல பில்லர் போடுறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இல்ல இந்த பக்கத்து கிரவுண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க? மெட்ரோல ஒரு 20 people 20 பேருக்கு மேல வேலை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல ஷிஃப்ட் முடிஞ்சு
அவங்க 5:30 5:40 போயிட்டாங்க எல்லாம். ஒரு half an hour தான். ஆமா, ப்ரொக்ளைன் வந்து கிளீன் பண்ணி முடிச்ச உடனே அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெய்லி ஒரு ஷெட்யூல் இருக்கிற மாதிரி வருவாங்க. பஸ்ல கொண்டு டிராப் பண்ணுவாங்க ஒரு 10 30 40 பேர். அதுல ஒரு 5 பேர் அங்க, 5 பேர் இங்க, 10 பேர் இங்க. அப்போ அதுல வந்து கிரீன் ட்ரெஸ் போட்டவங்க சூப்பர்வைசர், ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டவங்க வந்து ஆர்டினரி ஒர்க்கர். அவங்க ஒர்க் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம் இருந்தனால ஆளவாயம் வந்து இல்லை. அதான் சந்தோஷமான விஷயம். ஓகே, இப்போ இந்த பிரிட்ஜ் நீங்க பாக்குற இந்த சரிஞ்ச பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இது வந்து எப்போ கட்டுமான பணி அடைஞ்சு? ஏன்னா வீடு பக்கத்துல இருக்கனால கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே நடக்குது சார். இல்ல கரெக்டா இந்த பிரிட்ஜ் மட்டும் கேக்குறேன். இப்போ நம்ம கீழ விழுந்து அதுதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி பில்லர், இந்த ஒரு பில்லர் முடிஞ்சிருக்கு பாருங்க சார். ஆமா, இங்க இருந்து அங்க ஜாயின் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது இப்போ இதுக்கப்புறம் அங்கதான் ஜாயின் பண்ணாங்க. இப்போ இப்ப ரீசெண்டா ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கட்டி அவங்க இதெல்லாம் பார்த்து ஆமா, இது வரைக்கும் அலைன் பண்ண எதுவுமே கீழே விழல. இது எதனால விழுந்துன்னு தெரியல. இது நிறைய அலைன் பண்ணிருக்காங்க. நான் அது கூட பாத்திருக்கேன். அதனால வீட்டுல எப்படி இருந்துச்சு? அதிர்ச்சி எப்படி? பயங்கரமா அதிர்ச்சி இருந்து. நான் வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுல வைஃப் வந்து சொன்னாங்க பயங்கரமா அதிர்ச்சி போச்சு. பயந்துட்டாங்க. அவங்க பயந்து வெளியே வீட்டுக்கு வந்து நிலநடுக்கம் இருந்தது. சரி, அதாவது தொடர்ச்சியாக இந்த பகுதியில இருந்த குடியிருப்பு வாசிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை பார்க்க முடிந்தது. அதாவது இந்த பிரிட்ஜ் விழும்பொழுது நிலநடுக்கும் அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இது வந்து வேளச்சேரியில இருந்து பல வழக்குகளை சந்திச்சு இந்த பறக்கும் ரயில் திட்டம் அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் நிறைவடையாமல் இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக இந்த பணிகள் எப்பொழுது முடியும்னு ஒரு பெரிய ஏக்கத்தோட மக்கள் இருந்தாங்க. இந்த வருடத்துல முடியும்னு சொல்லி ரயில்வே துறை சார்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கரெக்டா இந்த ஸ்டிச்சை பார்த்தோம்னா ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இடைவெளி பகுதி தான். இந்த இடத்துல வந்து முடிந்தா மிகப்பெரிய அளவுல இந்த வேளச்சேரி பறக்கும் ரயில் திட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு பெரிய அளவுல ஒரு தீர்வா இருந்திருக்கும். இந்த நிலையில இது போன்ற ஒரு பெரிய சம்பவம் அப்படிங்கிறது மீண்டும் வந்து ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா பாதுகாப்பான முறையில இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்கு. ஏன்னா இந்த பிரிட்ஜ் வந்து விழுந்தது மட்டும் இல்லாம இன்னும் இதோடைய அடுத்தடுத்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து எப்படி இருக்கு, அதுக்கான பாதுகாப்புகள் இருக்குமா, தொடர்ச்சியாக வந்து ரயில்வே துறை சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், ரயில்வே துறை அமைச்சர் இதற்கான தகவல்கள் எப்படி வந்து பகிர போகிறார், இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அதே போல இந்த ஒப்பந்ததாரனுடைய பதில் என்னவா இருக்க போறது? ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மதுரையில கூட இது போன்ற ஒரு பிரிட்ஜ் வந்து இதுவாச்சு. அது வந்து கிரேன் வந்து எடுத்து வைக்கும்பொழுது விபத்துகள் அப்படிங்கிறது தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் கூட இது போன்ற கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடியே இது போன்ற கட்டுமான பணிகள் நிறைவு பெற்ற பிறகு அது சரியுது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன, அதனுடைய திடமான பகுதிகள் சரியா இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கிறது. நல்ல வேளையாக இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆதம்பாக்கத்திலிருந்து வரக்கூடிய வாகனத்தினுடைய நெரிசல் அப்படிங்கிறது இந்த பொங்கலை ஒட்டி விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு விடுமுறை இல்லாட்டையும் கூட வந்து பெரும்பாலான மக்கள் குறைவாகவே வந்து வாகனத்தை இயக்குறாங்க. மற்ற நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல், அதிகமான மக்கள் பயணிக்கக்கூடிய இடம், இந்த இடம்லாம் வந்து நிறைய பேர் வாகனத்தை பார்க் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. இது போன்ற சூழல்ல அதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு வந்து 4-5 ஊழியர்கள் ஒரு 5:30 மணிக்கு வந்து இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க. அதே போல மெட்ரோ, அதாவது டிரைனேஜ் எல்லாம் வந்து கிளீன் பண்ற மழைநீர் வடிகால் பணிகள்லாம் சரி பண்ணக்கூடிய அந்த ஊழியர்கள்லாம் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல வந்து அந்த மழைநீர் வடிகாலை சரி பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இந்த தருணத்தில் இருந்ததா சொல்லப்படுகிறது. ஒரு அரை மணி நேரத்துல மிகப்பெரிய விபத்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததை நம்ம நேரடியாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாயிலா கேட்டிருக்கிறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாக நடந்தா மிகப்பெரிய ஒரு விபத்தா நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. எனவே நல்ல வேளையாக அதிர்ஷ்டவசமாக இது போன்ற ஒரு பாதிப்பு இல்லை அப்படின்றத மிகுந்த மகிழ்ச்சியாக நம்ம பார்த்தாலும் கூட வரக்கூடிய காலங்களில் இந்த பறக்கும் ரயில் திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்குமா, இந்த பாலங்கள் சரியாக கட்டப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. ரயில்வே துறை அதிகாரிகள் இது தொடர்பாக அடுத்த கட்ட அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.